ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை. இது உண்மையாக நடந்த கதை. சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் புரிந்துள்ளார். இவற்றில் குறிப்பிடும்படியாக சொல்லப்படுவது 64 திருவிளையாடல்கள். இந்த 64 திருவிளையாடல்களையும் சிவன் மதுரையில்தான் நிகழ்த்தி உள்ளதாக திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. இவற்றில் மிக சில மட்டுமே அனைவரும் அறிந்த கதையாக உள்ளது. பல திருவிளையாடல்களும் அதற்கு பின் உள்ள கதைகளும் தெரியாது. தனது பக்தை ஒருத்திக்காக சாட்சி சொல்வதற்கு சிவலிங்கமே கும்பகோணம் அருகில் உள்ள ஊரில் இருந்து மதுரைக்கு வந்துள்ளது. இதுவும் ஈசனின் திருவிளையாடல்களில் ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. இந்த கதை நிஜமாக நடந்தது என்பதற்கு இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் கும்பகோணம் அருகிலுள்ள கோவிலிலும் உள்ளது. சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்களை நிகழ்த்தி உள்ளார். இந்த திருவிளையாடல்கள் பற்றி பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்னும் நூலில் சொல்லி உள்ளார். சிவபெருமான் தனது அடியார்களின் பக்தியை உலகம் அறிய செய்வதற்காகவும் சிறிய உயிர்கள் மீது கொண்ட அன்பினால் அவரே பூலோகத்திற்கு வந்து திருவிளையாடல்கள் புரிந்ததாக இந்த நூல் சொல்கிறது. 64 திருவிளையாடல்கள் புரிந்ததாக திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. இவற்றுள் மிக பிரபலமானவை: பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டது, மீனாட்சியை மணம் முடிக்க சுந்தரேஸ்வராக வந்தது, வைகை நதியை உண்டாக்கியது, பாண்டிய மன்னனுக்காக கால் மாற்றி ஆடியது, நக்கீரருக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்தது, பானபத்திரருக்காக விறகு விற்றது உள்ளிட்டவைகள். இந்த கதைகள் சினிமாக்களாக கூட வந்துவிட்டது. இதேபோல் திருவிளையாடல் படத்தில் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற பாடலில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ என்று ஒரு வரி வரும். இந்த பாடலை எழுதியது கவிஞர் கண்ணதாசன். ஒரு கதையை ஒரே வரியில் அவர் சொல்லியிருப்பார். இப்படி ஒரு திருவிளையாடலா? அது என்ன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை என தேடி பார்த்தால் இதற்கும் விடை திருவிளையாடல் புராணத்திலேயே உள்ளது. 64வது திருவிளையாடலாக வணிக பெண் ஒருத்திக்காக சாட்சி சொல்வதற்கு சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு ஆகியவற்றை ஈசன் வரச் செய்துள்ளார். காவேரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த வணிகன் அரதனகுப்தன். இவன் மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தான். காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த அரதனகுப்தனின் தங்கைக்கும் அவரது கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னவளியை அரதனகுப்தனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அரதனகுப்தனுக்கோ ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருப்பதால் தங்களின் ஆசையை எப்படி சொல்வது என தெரியாமல் தயக்கத்துடன் இருந்தார். எதிர்பாராத விதமான அரதனகுப்தனின் தங்கையும் அவரது கணவரும் இறந்து விட்டதாக காவேரி பூம்பட்டினத்தில் இருந்து தகவல் வந்தது. இதனால் அரதனகுப்தன் உடனடியாக புறப்பட்டு காவேரி பூம்பட்டினம் சென்று தங்கையின் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டார். மீண்டும் மதுரை திரும்ப நினைத்த அரதனகுப்தன் தாய் தந்தையை இழந்து தனியாக நின்ற ரத்னவளியை தனியே விட்டு வர மனம் இல்லாமல் தன்னுடன் அழைத்து கொண்டு மதுரை புறப்பட்டான். வழியில் திருப்புறம்பயம் என்ற இடத்தில் ஒரு புன்னைவனம், அங்கு ஒரு வன்னிமரம், அருகில் சிவலிங்கம், சற்று தள்ளி ஒரு கிணறு இருந்தது. நேரமாகிவிட்டதால் இருவரும் அங்கேயே தங்கிவிட்டனர். காலையில் கண் விழித்தபோது அரதனகுப்தன் அசைவற்று கிடந்தான். நள்ளிரவில் பாம்பு கடித்ததால் அவனுடைய உயிர் பிரிந்தது. இதனால் கதறி அழுதாள் ரத்னவளி. தற்செயலாக அவ்வழியாக வந்த திருஞான சம்பந்தர் அழுது கொண்டிருக்கும் ரத்னவளியிடம் விவரம் கேட்க அவளும் நடந்தவற்றை கூறுகிறாள். அவளின் பரிதாப நிலை கண்டு இரக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் ஈசனிடம் முறையிடுகிறார். திருஞான சம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று அரதனகுப்தனுக்கு உயிரை மீட்டுத் தருகிறார் சிவபெருமான். தன்னை வணங்கிய அரதனகுப்தனிடம் ஈசனுக்கு முன்பாக வைத்து இந்த பெண்ணுக்கு தாலி கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்துச் செல் என சொல்கிறார். தனது உயிரை மீட்டுத்தர உதவியவர் என்பதால் திருஞான சம்பந்தரின் பேச்சை மறுக்காமல் அரதனகுப்தனும் ரத்னவளியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணத்திற்கு அங்கிருந்த வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் மட்டுமே சாட்சி. இருவரும் திருமணம் முடிந்த கையோடு மதுரை வந்தனர். தனது கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து
அழைத்து வந்திருப்பதைக் கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவியிடம் ரத்னவள்ளி நடந்த விவரங்களை எடுத்துச் சொன்னாள். உள்ளது உள்ளபடி சொல்லியும் முதல் மனைவி அதை நம்ப மறுத்துவிட்டாள். இந்த வழக்கு அரசனிடம் சென்றது. திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி என கேட்கப்பட்டது. மனிதர்கள் யாரும் சாட்சி இல்லை, சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறும் தான் சாட்சி என அப்பாவியாக கூறினாள் ரத்னவள்ளி. இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். முதல் மனைவியும் கேலியாக, அப்போ அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா என கேட்டாள். சபையில் கூடியிருந்தவர்களும் சிரித்தனர். சபையில் கூனி குறுகி போய் அழுதபடி நின்ற ரத்னவள்ளி அனைவரிடமும் அழுது புலம்பினாள். கடைசியாக, ஈசனே, இது என்ன சோதனை? இப்போது எனக்காக சாட்சி சொல்ல யார் வருவார்கள்? இந்த அவப்பெயரை போக்கி என் தரப்பு நியாயத்தை எப்படி நிரூபிப்பேன் என பலத்த குரலில் கதறி அழுதாள். அப்போது இவர்களின் திருமணத்திற்கு நாங்கள் சாட்சி என ஒரு குரல் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு மூன்றும் சாட்சியாக வந்தன. அப்போது அங்கு காட்சி தந்த ஈசன், இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான். ரத்னவள்ளி திருமணத்திற்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திருப்புறம்பயத்தில் இருந்த வன்னிமரம், சிவலிங்கம், கிணறு இவை மூன்றும் எனது சன்னதிக்கு ஈசானிய மூலையிலே சாட்சியாக இருக்கும் என சொல்லி மறைந்தார். இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் மூலையில் வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் ஆகியவை உள்ளன. அது மட்டுமல்ல, கும்பகோணத்தில் இருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் திருப்புறம்பயம் கோவிலில் உள்ள சிவன் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி என்ற திருப்பெயராலேயே அழைக்கப்படுகிறார். கும்பகோணத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புறம்பயம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோயில் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.